தேவி அவளோட ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி வந்திருக்க மாமா. நீங்களும் உங்களோட ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி வாங்கல. இந்த கல்யாணம் வேண்டாம் மாமா. ஹாசினி, தேவிமா குழந்தை, அவளுக்கு என்ன தெரியும்? புஷ்பாவோட நிலைமை என்னன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. ஏன் உயிரை காப்பாத்த போய் தான் அவளுக்கு இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. அவங்க அப்பா என்ன சொல்லி அழுதான்னு நீ பார்த்தல்ல, அதுக்கு முழுக்க முழுக்க நான் தானே காரணம். அவளுக்கு வேற ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தா ஏதோ ஒரு வகையில காம்ப்ரமைஸ் பண்ணி சரி பண்ணிருக்கலாம். ஆனா புஷ்பாக்கு ஏற்பட்டிருக்க பாதிப்பு அவளோட கல்யாண வாழ்க்கைய, இல்லற வாழ்க்கையை பாதிச்சிருக்கு. அது எப்படி ஹாசினி? அதை எப்படி நான் சரி பண்றது? என்னால பாதிக்கப்பட்ட புஷ்பாவுக்கு நான் தானே ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ஹாசினி. மாமா, புஷ்பா உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்காளா இல்லையான்னு ஒண்ணுமே தெரியலையே மாமா. ஹாசினி, துர்கா சொன்னதை நம்பிட்டு இப்ப நீ என்கிட்ட பேசிட்டு இருக்க. இது வரைக்கும் புஷ்பா மேல அவ சொன்ன குற்றச்சாட்டுல ஏதாவது ஒண்ணு நிரூபிச்சிருக்காளா? புஷ்பா மேல இருக்கிற வெறுப்பல தான் துர்கா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அந்த துர்கா பேச்சை கேட்டுக்கிட்டு நீ புஷ்பாவை சந்தேகப்படாத ஹாசினி. எனக்கு என்னமோ புஷ்பா கெட்டவளா தெரியல, அவ நல்லவளா தான் தெரியுறா. நீங்க துர்கா பேச்சை கேட்டுதான் 2 பேரும் புஷ்பாவை சந்தேகப்பட்டு இருக்கீங்க. உங்க 2 பேர் மனசையும் துர்கா அந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்கா. இல்ல இல்ல. கரெக்ட் சூர்யா. சூர்யா சொல்றதுதான் கரெக்ட். நீங்க 2 பேரும் துர்கா பேச்சை கேட்டுதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்க சூர்யா மாமா, கல்யாணம்ங்கிறது உங்க விருப்பம். இதுக்கு மேல நாங்க தலையிட விரும்பல. வா தேவிமா. சூர்யா, அம்மா, இவங்கெல்லாம் சொல்றத கேட்டு நீ உன் மனச போட்டு குழப்பிக்காத. நீ சொன்ன மாதிரி புஷ்பா ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. வீட்டுக்கு கெஸ்டா வந்த பொண்ணு உன் உயிரை காப்பாத்த போய் தான் குழந்தை பெத்துக்க முடியாத நிலைக்கு ஆளாகி போயிட்டா. இதுக்கப்புறம் அவளை வேற யாரு கல்யாணம் பண்ணிப்பா? அவளோட எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு நீ எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவுதான். நான் மாறி கூட அதிகமா பழகல, அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல. அவகிட்ட நான் சில வார்த்தைகள் தான் பேசியிருக்கேன். அப்போ ஜோசியர் சொன்னது, சித்தர் சொன்னது எல்லாமே உண்மைதானா? உடம்புதான் துர்கா, உள்ள இருக்கிற உயிர் துர்கா இல்ல. அப்ப இவ யாரு? இந்த முகத்தை நான் எங்கேயோ பாத்திருக்கேனே. எங்க பார்த்தேன்? துர்கா உடம்புக்குள்ள இருக்கிறது மாரியா? நில்லு சரஸ்வதி. யார் நீங்க? என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன எதுக்காக நிக்க சொல்றீங்க? உனது பெயர் மட்டுமல்ல, அனைத்து ஜீவராசிகளை பற்றியும் எனக்கு நன்றாக தெரியும். என்ன பார்க்கிறாய்? குழப்பமாக இருக்கிறதா? எனது பெயர் ஷியாம்லா தேவி, யமதர்மராஜாவின் பட்டத்து அரசி. சித்திரகுப்தனின் கவனக்குறைவால் ஆயுள் முடியும் முன்னே பறிக்கப்பட்ட மாரின் ஆத்மாவை ஆயுள் முடிந்து போன துர்காவின் உடலுக்குள் சேர்த்து விட்டவர்களில் நானும் ஒருத்தே. நீங்க நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியல. விளக்கமாக சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேள்.
தன் கணவனையும் குழந்தையும் காப்பாற்றதான் மாறி போராடி துர்காவின் உடலுக்குள் சேர்ந்திருக்கிறாள். துர்காவின் உடலுக்குள் இருக்கும் மாரிக்கு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. அதை மாரியும் உணர்ந்திருக்கிறாள். துர்காவின் கனவையும் லட்சியத்தையும் மாரி கண்டிப்பாக நிறைவேற்றுவாள். துர்காவாக உங்களது மகள் நீங்கள் ஆசைப்பட்டபடி நீங்கள் ஏற்பாடு செய்த கல்யாணத்திற்கு சம்மதிச்ச மாரிதான் அவளின் குழந்தையும் கணவனையும் காப்பாற்ற போராடுகிறாள். மாரி ஜெயித்தால் துர்கா ஜெயிச்ச மாதிரி, துர்கா ஜெயிச்சா அது மாரி ஜெயிச்ச மாதிரி. இப்ப நீங்க என்கிட்ட சொன்ன இந்த உண்மைய மாரியோட ஹஸ்பண்ட் சூர்யா கிட்ட சொன்னா அவரு புஷ்பாவோட ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை நிறுத்திட்டு துர்காவை ஏத்துப்பாரு இல்லையா? அங்கேதான் ஒரு சிக்கல் இருக்கிறது. என்ன சிக்கல்? துர்கா மாரியை பற்றிய உண்மை தேவ ரகசியம். அதை வேறு யாருக்கும் சொல்லக்கூடாது.